உறிஞ்சுதல். வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்னா தண்ணியை வந்து உறிஞ்சிருது. ஸோ நம்ம தண்ணி ஊற்றும்போது இந்த மண் வந்து வாட்டரை வந்து உறிஞ்சுதல், அதுக்கு பேர் தான் அப்சார்ப் அப்படின்னா உறிஞ்சுதல். அப்சார்ப்டு அப்படின்னா மன ஈடுபாடு கொண்ட. ஒருத்தர் ரொம்ப நேரம் ஃபோனில் வந்து ரொம்ப அப்படியே மூழ்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அப்சார்ப்டு அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் அப்சார்ப்டு. ஸோ அவங்க வந்து மன ஈடுபாடு கொண்டு அதில் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் அப்சார்ப்டு. அப்சார்பண்ட் அப்படின்னா உறிஞ்சக்கூடிய பொருள். உறிஞ்சக்கூடிய பொருள். அப்சார்பிங் தன் வசப்படுத்தக்கூடிய அல்லது உறிஞ்சக்கூடிய. ஸோ அப்சார்ப் அப்படின்னா உறிஞ்சுதல், அப்சார்பண்ட் அப்படின்னா உறிஞ்சக்கூடிய பொருள். இந்த அப்சார்பண்ட் அப்படின்றது ஒரு பஞ்சு அல்லது டஸ்டர் இந்த மாதிரி பொருளெல்லாம் தண்ணி படும்போது உறிஞ்சும், அல்லது அந்த சாயில் மண் தண்ணி படும்போது உறிஞ்சும். ஸோ எதெல்லாம் உறிஞ்சுதோ அதெல்லாம் அப்சார்பண்ட். ஸோ அப்சார்ப் அப்படின்னா இந்த வந்து பஞ்சுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது இந்த மாதிரி டஸ்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்சார்ப் அப்படின்னா உறிஞ்சு. இந்த வார்த்தையை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.